இங்க இந்த பெண் நடந்து போறா. அந்த நேரத்துல வேற ஒரு நபர் அந்த பெண்ணை அடிச்சிட்டு சாரி சொல்றான். இந்த பெண் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை தேய்ச்சிட்டே போறா. அப்புறம் தான் தெரியுது அவன் ஊசி வச்சு குத்திருக்கா அப்படின்னு சொல்லி அங்க நிக்கிற வேற ஒரு பெண் பார்த்துட்டே இருக்கா. இந்த பெண் நடந்து போகும்போது மயக்கம் வருது. அவனால நடக்க முடியல. அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறா. அவன் கூட்டாளி நபர் அங்க போய் வாங்க உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். அங்க நின்று பார்த்துட்டு இருக்க பெண் டக்குன்னு அவன் கிட்ட போய் அந்த பெண்ணை இங்க கூட்டிட்டு போறா அப்படின்னு கேட்க நீ வாய முறை அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருக்க ஆயுதத்தை காட்டுறான். அவன் கூட்டாளி அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் கார்ல படுக்க வைக்கிறான். இந்த பெண் டக்குன்னு அங்க போய் அவளை தூக்குறா. யார் அப்படின்னு சொல்லி கேட்க இது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றா. நீ எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்கிறா. நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நானே என்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறா. அடுத்து இந்த இரண்டு பேரும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு உடனே இவங்களை தேடி போறாங்க. இந்த மயக்கத்துல இருக்க பெண் டக்குன்னு முழிச்சிட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த பெண் உண்மையை சொல்றோம் உன்னை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல இந்த இரண்டு பெண் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. இந்த இரண்டு கிட்னாப் பண்ண வந்த நபர்களும் இவ்வளவு ஃபாலோ பண்ணியே போறாங்க. அப்படி இந்த பெண் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி பேசிட்டு இவங்க மறைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த நம்பர் வர்றான். அங்கே இருக்கிற ஜாடியை கொண்டு மண்டில் டக்குன்னு அடிக்கிறா. அடுத்து இவன் கீழே விழுந்த உடனே அவனோட கூட்டாளி டக்குன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்துல போலீஸ்காரன் வந்து இவனை பிடிச்சு இழுத்துட்டு போறான். இந்த பெண் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா.